வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மிஸ்லீடிங் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வில்லேஜ் ஹவுஸ்னு ஒரு பகுதியை பார்க்க போறோம். இந்த கதையில நிறைய கதாபாத்திரங்கள் வரும். அது மட்டுமல்ல, இந்த கதை ரொம்ப பெருசா போகும். பொறுமையா கேளுங்க. இந்த கதையில வரும் வாலிபன் ஒருத்தனுக்கு அவன் சின்ன வயசா இருக்கும்போது தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறான். அங்க அவனுக்கு சில விஷயம் நடக்குது. பட் அது யாரு பண்ணான்னு தெரியாது. அவன் சில வருஷங்கள் கழித்து அதை கண்டுபிடிக்க திரும்பவும் அந்த வீட்டுக்கு போறான். அது யார் என்னன்னு அவன் கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படின்பத பார்க்கலாம். அப்புறம் நண்பர்களே, இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்னு புதுசா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஹைப் அப்புறம் லைக் பண்ணி விடுங்க. இது போல இன்னும் நிறைய கதைய கேட்க இந்த சேனலுக்கு உங்க ஆதரவு தாங்க. அப்புறமா மத்த ஒரு சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுக்கும் உங்க ஆதரவு தாங்க. அதுலயும் கதைகள் நிறைய வரும். தென் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சி இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நாம் நம் கதைக்குள்ள போகலாம். என் பேரு விக்ரம். வயசு 20. காலேஜ் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். எங்க அம்மா பேரு மீனா. வயசு 42. எங்க அப்பா பேரு சந்திரன். வயசு 46. நான் அங்களுக்கு ஒரே பையன். எங்களுக்கு சொந்தமா ஒரு தனியார் நிறுவனம் இருக்கு. அது பல நாடுகள்ல இயங்கி வருது. அதனால எங்களுக்கு கோடிக்கணக்குல சொத்து இருக்கு. இது மொத்தமும் எங்க அம்மாவும் அப்பாவும் சம்பாதித்த சொத்துக்கள். அது போக எங்களுக்கு என்னோட தாத்தா ஒருத்தர் இருக்காரு. அவரு சொத்தும் எங்களுக்கு தான் வரும். பட் நாங்க அதுல விருப்பப்படல. எங்க அம்மா அப்பாவை கேட்டாலும் இததான் சொல்லுவாங்க. என் தாத்தாவோட எந்த ஒரு உதவியும் இல்லாம தான் எங்க அப்பா இவ்வளோ பெரிய நிறுவனத்தை உருவாக்கினார். அதுக்கு பக்க பலமா இருந்தது எங்க அம்மா தான். எங்க அம்மாவுக்கும் நிறைய சொத்துகள் இருக்கு. அவங்க அப்பா அதை கொடுத்தாலும் எங்க அம்மா அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்க அம்மா அப்பா போல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு சொத்துக்கள் நிறைய இருந்தாலும் நான் சும்மா காலேஜ் போக வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் எனக்கு காலேஜ் போக தான் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு நானே சொந்தமா சம்பாதிக்கணும்னு ஆசை. ஒரு நாள் நான் காலேஜ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்ப அம்மா, தங்கம், 2 நாள்ல நாம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ என்றார். நான், எல்லாரும் வராங்களாமா? அம்மா, ஆமாடா, எல்லாரும் தான். ஏன்னா உன் தாத்தா சொத்து பிரிக்க போறாராம். எல்லோரையும் வர சொன்னாரு. நான், அப்ப அத்தையும் வருவாங்களாமா? அம்மா, ஆமாடா, உன் பாசமான செல்ல அத்தையும் வருவாங்க. நான் சந்தோஷப்பட்டேன். அம்மா, நான் வரது கூட நீ இப்படி சந்தோஷப்படல. பட் உன் அத்தை நான் வராங்கன்னு சொன்னதும் இப்படி சந்தோஷப்படுற. நான், என்னம்மா சொல்ற? எனக்கு உங்களை எப்படி பிடிக்குமோ அதே போலதான் அத்தையும். அம்மா, சரிடா தங்கம். அப்பா வெளியூர்ல இருக்காரு. நாம அங்க போறதுக்கு முன்னாடி அவர் இங்க வந்துருவாரு. அவர் வந்ததும் ஒன்னாவே போகலாம், புரியுதா? நான் ஓகே சொன்னேன். இரவு டின்னர் சாப்பிட்டு என் ரூமுக்கு தூங்க போனேன். பட் தூக்கம் வரல. நான் சும்மா படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு ஞாபகம் வந்தது. அது என்னன்னா, என் சின்ன வயசுல என் கூட யாரோ விளையாடி இருக்காங்க. பட் யாருன்னு சரியா நினைவு இல்ல. விளையாட்டுனா நான் வைத்திருக்கிற பொருளை அவங்க விளையாடி கொண்டிருந்த மாதிரி ஒரு ஞாபகம். அது யாருன்னு கண்டுபிடிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் என்று நினைக்கிறேன். எங்க அப்பாவும் வந்துட்டாரு. நாங்க ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்தது. எங்க தாத்தா வீடு ஒரு கிராமத்துல இருக்கு. முதல்ல எங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்க என்று தெரிஞ்சுக்கலாம். எங்க தாத்தா ஒரு விதி போட்டு இருக்கிறாரு. அது என்னன்னா, விளையாட்டு பத்தின ரூல். நீங்க நினைக்கலாம், விளையாட்டா? இது எல்லாரும் விளையாடுற விளையாட்டு தானே, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு. இங்க அவரு வீட்டுக்கு வந்துட்டா நேர்மையாதான் விளையாடணும். ஒருத்தர் ஏமாற்றி இன்னொருத்தர் விளையாடக்கூடாது. அப்படி விளையாடுறது தெரிஞ்சா அவங்களுக்கு சொத்தியிலிருந்து ஒரு நயா பைசா கூட கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ரூல்ல ஏன் போட்டார்னா, என் தாத்தா கூட பிறந்தவங்க 2 பேரு. அதாவது தம்பி, தங்கச்சி. ஒரு நாள் அவங்க இளம் வயசுல இருக்கும்போது அவரு தம்பியும் தங்கையும் விளையாடி கொண்டிருப்பத அவரு பார்த்துட்டாரு. அப்படி அவங்க விளையாடி கொண்டிருக்கும்போது அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, பெரியவனை ஏமாற்றி மொத்த சொத்தையும் நம்ம கைப்பற்றி ஆகணும். இதெல்லாம் தாத்தா கேட்டு கோபம் அடைந்தாலும் அவருடைய சொத்தை இழந்துட்டாரு. அவங்க ஏமாற்றி வாங்கிட்டாங்க. அது அவரு கோர்ட் கேஸ்னு பல வருஷம் போராடி வாங்கிட்டாரு. அதனாலதான் இங்க மாற்றியோ ஏமாற்றியோ விளையாடினா, சதி செஞ்சா என் தாத்தாவுக்கு பிடிக்காது. அதான் அவரு அந்த மாதிரி ஒரு ரூல் போட்டிருக்காரு. என் தாத்தா பேரு கோபால். வயசு 70. என் பாட்டி பேரு குமாரி. வயசு 65. என் தாத்தாவோட தம்பி தங்கச்சி இப்ப உயிரோட இல்ல. தாத்தா பாட்டிக்கு மொத்தம் 5 பசங்க. அதுல மூத்தவர் எங்க அப்பா. அடுத்து என் முதல் சித்தப்பா பேரு சதீஷ். வயசு 43. சித்தி பேரு நீலாம்பிகை. வயசு 40.
அடுத்து என் இரண்டாவது சித்தப்பா பேரு சக்தி, வயசு 43. சித்தி பேரு கஸ்தூரி, வயசு 40. எப்படி என் 2 சித்தப்பாக்களும் இரட்டையர்களோ, என் சித்திகளும் இரட்டை சகோதரிகள். பட் ஒரே மாரிலாம் இருக்க மாட்டாங்க. சித்தப்பாவும் அப்படிதான் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. என் 2 சித்தப்பாக்களும் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றாங்க. என் 2 சித்திகளும் பெரிய ஃபேமிலியில இருந்து தான் வந்திருக்காங்க. பட் அவங்க ரொம்ப பொறாமை மற்றும் கெட்ட எண்ணங்கள் இருக்கிற ஆளுங்க. அதனாலேயே அவங்க கூட பேசுறத நான் தவிர்ப்பேன். என் கூட பேச மாடங்களனா பேசுவாங்க. அவங்க பேசுறது பழகுறது எல்லாம் எங்க கிட்ட சொத்து நிறைய இருக்குன்னு தான். இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. 4 பேரும் ஸ்கூல் படிக்கிறாங்க. என் செல்ல பாசமான அத்தை பேரு ரம்யா, வயசு 40. இவங்களுக்கு நானா ரொம்ப பாசம். நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா வேலைக்கு போற டைம்ல இவங்க தான் என்ன நல்லா பாத்துப்பாங்க. எனக்கு எல்லா விஷயத்துலயும் எனக்கு துணையாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு காதல் திருமணம் தான் ஆச்சு. அதனாலேயே என் தாத்தா, அப்புறம் 2 சித்தப்பா, அப்புறம் சித்திகளும் எங்க அத்தைய பார்த்தா பிடிக்காது. கல்யாணமான அப்ப ஒரே பிரச்சனையா போச்சு. எங்க அப்பா தான் அந்த பிரச்சனைய தீர்த்து வச்சாரு. எங்க அப்பா அம்மா காதல் திருமணம் தான் செய்தாங்க, 2 வீட்டு சம்மதத்தோட. பட் எங்க அத்தை அப்படி இல்ல. இதனால என் தாத்தாவுக்கு அவமானமா போச்சு. அப்புறம் இவங்களுக்கு கல்யாணமான 6 மாசத்திலேயே அவங்க கணவர் இறந்து விட்டாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து என் மனசும் கஷ்டப்பட்டுச்சு. அவங்க எங்க அப்பாவுக்கு பாசமான தங்கச்சி. அதனாலேயே எங்க அப்பா கம்பெனில வெளிநாட்டு பிரான்ச் ஒண்ணுதுல அவங்க எக்ஸிக்யூட்டிவா இருக்காங்க. இங்க இருக்க பிடிகளன்னு தான் அங்க போயிட்டாங்க. எங்க அம்மாவும் அவங்க மேல பாசமா தான் இருப்பாங்க. கடைசியா யாருனா, என் சின்ன அத்தை. பேரு மிதுலா, வயசு 20. அவளுக்கு என் வயசுதான். அதனால அவள நான் பேர் சொல்லியே கூப்பிட்டுவேன். அவள அத்தைன்னு கூப்பிட்டா பிடிக்காது. அதனாலேயே சில டைம் கிண்டல் பண்ண அத்தைன்னு கூப்பிட்டுவேன். அவளும் என்ன போல தான் காலேஜ் படிக்கிறா. பட் இங்க இல்ல. என் ரம்யா அத்தை கூட அங்க தங்கி படிக்கிறா. நான், அம்மா மற்றும் அப்பா எங்க தாத்தா வீட்டுக்கு கிராமத்துக்கு வந்தோம். நாங்க வரத்துக்கு முன்னாடியே என் சித்தப்பாகளும் சித்திகளும் மற்றும் அவங்க பசங்க வந்திருந்தாங்க. என் தாத்தா பாட்டி எங்க மூவரையும் வரவேற்றாங்க. நாங்க வந்ததும் நான் அங்க தேடின முதல் ஆளு எங்க அத்தை தான். நான் அத பற்றி தாத்தா பாட்டி கிட்ட கேட்க, அவங்க முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சாப்பிடலாம், மத்தத அப்புறம் பேசிக்கலாம் என்று சொன்னாங்க. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து எங்க அம்மா அப்பா ரூம்ல போய் கேட்டேன், அத்தை எப்ப வருவாங்கன்னு. அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கடா என்று அப்பா சொன்னார். நான், சும்மா சொல்லாதீங்க, இங்க தான் எங்கேயாச்சும் மறைஞ்சிருப்பாங்க, நான் போய் கண்டுபிடிக்க போறேன். அம்மா, டேய், நானே உனக்கு ஃபோன் போட்டு தரேன், நீயே கேளு, நாங்க சொன்னது நீ நம்பலனா. நான், இருமா, நான் போய் அவங்க ரூம் மத்த இடத்துல பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போனேன். பட் அவங்கெல்ல எங்க அம்மா அப்பா சொன்னது உண்மைதான் போல. நான் ஏன் இப்படி அவங்கள கேட்கிறேன் என்றால், நான் அவங்கள பார்த்து பல வருஷம் ஆச்சு. நான் போன் மெசேஜ் எது பண்ணாலும் ரிப்ளை வராது. இப்பவும் போன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. நான் ரொம்ப சோகமாயிட்டேன். நான் நான் முதல்லே கேட்டேன்ல அவங்க வரங்களா இல்லையான்னு. நீங்க உண்மைய சொல்லியிருந்தா நான் அதுக்கு என் மைண்டா தயார்படுத்தி வச்சிருப்பேன்ல. அம்மா, எனக்கு இப்பதான் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தெரியும்டா அவ வரலன்னு. மிதுலா மட்டும்தான் வரலாம். நான் கோவமா, அவங்க இப்பன்னு இல்ல, எப்ப கால் பண்ணாலும் என் கூட பேசுறதில்ல. உங்க 2 பேர்கிட்ட மட்டும் பேசுறாங்க. அம்மா, அது வந்து, அப்பா, அவளுக்கு எதனா பிஸி ஒர்க் இருக்கும்டா. அதனால தான். நான், நீங்க தானே அந்த கம்பெனிக்கு எல்லாம் ஓனர். நீங்க தானே அவங்களுக்கு ஒர்க் நிறைய கொடுத்திருப்பீங்க. அப்பா அம்மா கிட்ட, பாத்தியாட்டி, நம்ம கிட்டேயே சண்டை போடுறான் அவன் அத்தைக்காக என்று 2 பேரும் சிரித்து கொண்டிருந்தார்கள். நான் அங்கிருந்து கோவமா நான் தங்கியிருக்கிற ரூமுக்கு போயிட்டேன். அப்புறம் அம்மா டின்னர் சாப்பிட கூப்பிட நானும் சென்றேன். என் தாத்தா என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க நான் காதுல வாங்காம யோசித்து கொண்டிருந்தேன். அப்ப அம்மா எதையும் யோசிக்காம சாப்பிடு என்று சொன்னாங்க. அந்த சமயம் என் 2 சித்திகளும், மேடம் இங்க வராம அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றபடி நக்கலாக கேட்டாங்க. அதுக்கு எங்க அம்மா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி, அவதான அங்க அமெரிக்காவில் இருக்கிற பிரான்ச்ச பார்த்து கொள்றா, அவ என்ன மத்தவங்க மாதிரி சும்மாவா பந்தா பண்ணிட்டு இருக்கா என்று சொல்லி அவங்க வாயை அடைத்தார். அவங்களும் அமைதி ஆயிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. தாத்தாவும் எங்க கிட்ட சில கேள்விகள் கேட்டுட்டு இருந்தார். பிறகு எல்லோரும் தூங்க சென்றோம். ஆனா எனக்கு தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தேன். அப்புறம் நான் சும்மா மொட்டை மாடி வரைக்கும் போயிட்டு வர முடிவு பண்ணேன். சோ அங்க போனேன். அங்க போய் திரும்பவும் அத்தைக்கு கால் பண்ணேன். அப்பவும் கால் போகல. நான் எதனாவது சொல்லி நாளைக்கு இங்கிருந்து கிளம்ப முடிவு பண்ணேன். அப்படி நான் யோசிச்சு கொண்டு நடந்து கொண்டிருக்க, அங்க ஒரு ரூம் இருக்கு. அதிலிருந்து ஏதோ விழுகிற சத்தம் கேட்டது. நானும் அது என்னன்னு பார்க்க போனேன்.
அந்த ரூமுக்கு யாரும் வரதில்ல போல. அங்க வந்து பல வருஷம் ஆகுது போல. நல்லா தூசு படிந்து போய் கிடந்தது. அங்க சில பொருட்கள் விழுந்தபடி இருந்தது. அங்க ஒரு மர பீரோ இருந்தது. அது பக்கத்துல நிறைய பொருட்கள் விழுந்து கிடந்தது. அதை எடுத்து வைக்க அந்த பீரோவை தள்ளினேன். அது பின்னாடி பார்த்தா ஒரு சில பொருட்களை மறைத்து வைக்கிற சேஃப் மாதிரி இருந்தது. அதை திறக்க அவ்வளவு கஷ்டம் இல்ல. அப்படி திறந்து பார்த்தா அதுல ஒரு சில பழைய புக்ஸ், விளையாட்டு சம்பந்தப்பட்ட கதைகள் கொண்ட புக்ஸ், அப்புறம் கார்ட்ஸ், பழைய வீடியோ கேசட், பழைய டைரி ஒன்னு இருந்தது. என்னோட விஷயத்த கண்டுபிடிக்கணும்னா இது தேவைன்னு சொல்லி இதுல இருக்கிற கேசட் டைரி அப்புறம் அந்த கதை புக் எடுத்துக்கொண்டேன். இதுல எதுவும் இல்லனா திரும்பவும் இந்த இடத்துல வைக்க வேண்டியதுதான். அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு என் ரூமுக்கு சென்றேன். இந்த கேசட்டை பார்த்தா பழைய டெக்ல போடுற மாதிரி இருக்கு. அந்த டெக் எங்க வீட்ல இருக்கு. அந்த டைரிய திறந்து படிக்க ஆரம்பித்தேன். அதுல இருக்கிற எழுத்த பார்த்தா எங்க அப்பா அது மாறி இல்ல. அது என் தாத்தா அப்படி இல்லன்னா 2 சித்தப்பால ஒருத்தரா இருக்கணும்னு முடிவு பண்ணேன். அதுல அந்த டைரி ஓனரோட சொந்த கதையெல்லாம் அதுல இருந்தது. அதை யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு பேரோட முதல் எழுத்து அப்படி இல்லன்னா நம்பர் போட்டிருந்தது. அவங்க டெய்லி டைம், பள்ளி டைம், ஊர் சுத்துற டைம், ஏன் விளையாட்டு டைம்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் கூட அதுல இருந்தது. அப்படின்னா படித்து கொண்டிருக்க வெளியில ஏதோ மெல்லமா வா என்று சத்தம் கேட்டுட்டு இருந்தது. நான் யார் என்று பார்க்கப் போனேன். ஆனா யாரும் இல்ல. சரின்னு நானும் தூங்கப் போனேன். நான் எப்போதும் கையில ஆங்கிரி பால் ஒன்னு வைத்திருப்பேன். அத நான் மொட்டை மாடியில விட்டுட்டு வந்துட்டேன். அதை எடுக்கப் போனேன். அங்க மேல போய் பார்த்தா என் 2 சித்திகளும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவங்க விளையாட்ட எதுக்கு நாம டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் கீழே இறங்கிப் போக, அப்போது அவர்கள் விளையாடிக் கொண்டே, ஏண்டி அந்த கிழவன் நமக்கு எவ்ளோ பங்கு டீ சொத்து தருவான். நம்ம புருஷங்களுக்கு நிறைய தந்தா நல்லா இருக்கும். பட் தருவான இல்லையான்னு தெரியல. அது மட்டும் இல்ல, ரம்யா வரலனா அவ பங்கையும் நாம நம்ம பேர்ல எழுதி வாங்கிலாம் என்று திட்டம் போட்டிருக்க. அவங்கள எதுனா அப்புறமா பண்றேன் என்று மனசுல நினைச்சு வந்ததுக்கு அவங்க எப்படி விளையாடுறாங்க என்று பார்க்க முடிவு பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாதான் விளையாடுறாங்க. அப்படி பேசுனதுக்கு அவங்களுக்கு நான் பயம் காட்ட அவர்கள் மும்மரமாக விளையாடி கொண்டிருக்க நான் கீழே இறங்கி போகும்போது கதவு இடிக்கிற சத்தம் ஒன்று போட்டு போனேன். எனக்கு தெரிந்து அவங்க 2 பேரும் யார் வந்திருப்பாங்க. நாம பேசுனத கேட்டிருப்பாங்களா என்ற யோசனையில தூக்கமே வராம பயத்துல இருப்பாங்க. நான் முடிவு பண்ணது போல எனக்கு அத்தை வராம இங்க இருக்க பிடிக்காம மறுநாள் காலை நான் அப்பா அம்மாக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, சோ நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரேன் என்று சொல்லி கிளம்பிட்டேன். பட் உண்மையா எனக்கு இப்ப எந்த எக்ஸாமும் இல்ல. 2 வாரம் கழிச்சு தான் இருக்கு. கிராமத்திலிருந்து 2 மணி நேர பயணம் பண்ணி அங்க இருந்து ஒரு ஃப்ளைட் புடிச்சு என் வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துல அம்மா எனக்கு கால் பண்ணி எக்ஸாம் இருக்குன்னு பொய் சொல்லிட்டா போற, உன்னை கவனிச்சுக்கிறேன். நான் மா எக்ஸ்ஏம் இருக்கு, அதனால தான் வந்தேன், இல்லனா ஏன் அங்க இருந்து வர போறேன். அம்மா, உங்க அத்தை அங்க வரலன்னு தானே நீ கோச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்ட. உனக்கு எக்ஸாம் 2 வாரம் அப்புறம்னு தெரியும். ரோகிணி எல்லாம் சொல்லிட்டா. நான் அவ வேற கோர்ஸ், நான் வேற கோர்ஸுமா. அம்மா, நடிக்காத, ஒழுங்கா இங்க வந்துரு. இந்த டைம் அத்தை உண்மையா இங்க வரப்போறாங்க. நான் அப்டியா, அப்ப நீங்களே பாத்துட்டு வாங்க. நான் ஒரு தடவை ஏமாந்தது போதும் என்று சொல்லி ஃபோன் காலை கட் பண்ணிட்டேன். நான் உடனே என் தோழி ரோகிணிக்கு கால் பண்ணு. நான் நீ என் தோழியா இல்ல எனிமியா? தோழி கண்டிப்பா எனிமிதான் என்று சிரித்து, சரி என்ன விஷயம், என்ன ஆச்சு? நான் அம்மா உனக்கு கால் பண்ணாங்களா? தோழி ஆமாடா பண்ணாங்க. நீ ஏதோ எக்ஸாம் எழுந்த போய் இருக்கியாமே, அத பத்தி கேட்டாங்க. நான் நீ என்ன சொன்ன? தோழி உன்னை காப்பாத்த ஆமா எங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு பொய் சொன்னேன். பட் அம்மா என்ன ரொம்ப மிரட்டுனாங்க. பொய் சொன்னினா அம்மான்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை வீட்டுக்கு வராதன்னு. அதனால எங்களுக்கு எக்ஸாம் இப்ப இல்ல, 2 வாரம் கழிச்சுதான். நான் அடிப்பொடி. தோழி என்னடா ஆச்சு? நான் ஒண்ணும் இல்ல விடு. நீ பிஸியா இல்லனா மதியம் சாப்பிடவா இங்க. அவளும் சரின்னு சொல்லி ஃபோன் கால் கட் பண்ணிட்டா. இந்த இடத்துல என் ஃப்ரெண்ட் ரோஹிணி பத்தி சொல்லணும். அவ என் வயசுதான். என் காலேஜ்ல தான் படிக்கிறா. அவ என் உயிர் தோழி. நாங்க 2 பேரும் ஸ்கூல் முதல் வகுப்புலந்து நல்ல நண்பர்கள். எங்களால எங்க 2 பேர் குடும்பமும் நண்பர்களானாங்க. அவ எங்க வீட்டுக்கு வந்தா என்கிட்ட பேசறத விட எங்க அம்மா கிட்ட தான் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருப்பா. அவங்க 2 பேரும் சேர்ந்தா போதும் என்ன ரொம்ப கலாய்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் அந்த பழைய டெக்க தேடி கண்டுபிடிச்சேன். அப்புறம் மதியம் ரோகிணி எங்க வீட்டுக்கு வந்தா. அவள் வந்ததும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அங்க தாத்தா வீட்ல மொட்டை மாடியில நடந்த விஷயத்த பத்தி சொன்னேன். என்னோட சின்ன வயசுல நடந்த விஷயம் ஏற்கனவே அவளுக்கு தெரியும். அத நான் ஸ்கூல் படிக்கும்போது
அவகிட்ட சொல்லிட்டேன். நான் எடுத்துட்டு வந்த டைரியை அவ படித்துக் கொண்டிருந்தாள். ரோகிணி, யாருது இது? நான், தெரியல, அதுதான் கண்டுபிடிக்கணும். ரோகிணி, சிடி கூட இருக்கா இதுல? நான், ஆமா, இன்னும் அத போட்டு கூட பாக்கல. ரோகிணி, போடு பாப்போம். நான், சரி என்று நானும் அந்த கேசட்டை டெக்ல போட்டேன். அது ரொம்ப பழைசானதால ப்ளே ஆக லேட் ஆச்சு. அதுல முதல் சித்தப்பா எங்கேயோ போறத 2வது சித்தப்பா வீடியோ எடுக்கிறார். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ மலைக்கு போற மாதிரி ஒரு வீடியோ. அப்புறம் எங்க அப்பா, அத்தை, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சியில இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ. அப்புறம் அவங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ. அவங்க 2 பேரும் சேர்ந்து மத்த நண்பர்களோட கபடி ஆடுவது, கிரிக்கெட் ஆடுவது இதெல்லாம் அதுல இருந்தது. அதுல இன்னொரு தொகுப்பும் இருந்தது. சித்தப்பாகளும் அவங்க அம்மா, அதாவது என் பாட்டியும் சேர்ந்து ரொம்ப ஜாலியா விளையாடுற மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பார்க்க நல்லாவும் இப்படிலாம் கூட இவங்க விளையாடுறாங்களான்னு எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. என் தோழிதான் அதை பார்த்துட்டு சிரித்து கொண்டிருந்தாள். நான், ஏன் சிரிக்கிற? ரோகிணி, உங்க வீட்ல எல்லாருமே விளையாட்டு பிளேயர் தான் போல. நான், எனக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுல எதையாச்சும் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா இதுலயும் ஒண்ணும் இல்ல. அப்புறம் டைரி படித்துக் கொண்டிருந்தோம். பின் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் நாங்க படத்துக்கு போனோம். அவ மத்த விஷயங்கள் கேட்க அத்தை பற்றியும் கேட்டா. நான், அவங்க வரலையாம். நான் போன் மெசேஜ் பண்ணா கூட எனக்கு ரிப்ளை வருதில்ல. தோழி, எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி நான் மெசேஜ் பண்ண அவங்களும் எனக்கு ரிப்ளை பண்ணாங்களே. என் முகம் வாடி போய் நான் என்ன தப்பு பண்ணனு எனக்கு தெரியல. ஏன் அவங்க என் கூட பேசுறது இல்ல? எனக்கு சுத்தமா புரியல. தோழி, டேய், உன் கூட பேசலானா எதனாவது ரீசன் இருக்கும். அதனால நீ எதுவும் கவலைப்படாத. நான், அவங்க கிட்ட நான் ஜென்மத்துக்கும் பேச போறதில்ல. உனக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா இத சொல்லிடு. பின் அவளும் அவ வீட்டுக்குப் போக நானும் என் வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிவிட்டேன். 2 நாள் கழித்து அம்மா திரும்பவும் கால் பண்ண. நான், என்ன விஷயம் சொல்லுமா? அம்மா, நீ வரியா இல்லையே இங்க? நான், அதான் வரலன்னு சொன்னனே. அம்மா, வரலனா அப்ப நீ அந்த வீட்ல இருக்காத. எங்கேயாவது கிளம்பிப்போ. என் மூஞ்சில முழிக்காத. நான் சரின்னு கோவமா போன் கட் பண்ணிட்டேன். என் தோழி ரோகிணி தனியாதான் தங்கியிருக்கா. அதனால அவளுக்கு போன் பண்ணி அங்க வந்து தங்கிக்கிட்டா என்று கேட்டேன். அவ சரி வாடா, பட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா. நானும் நடந்தது எல்லாம் சொன்னேன். அவ வீட்டுக்கு போனதும் அவகிட்ட எங்க அம்மா ஃபோன் பண்ணா கூட நான் இங்க இருக்கிறத சொல்லாத, அப்படி சொன்னேன்னா நான் எங்க இருந்து போயிடுவேன் என்று சொல்ல அவளும் அதுக்கு சரின்னு சொன்னா. திரும்பவும் அம்மா கால் பண்ணாங்க. நான் எடுக்கல. அதனால ரோகிணிக்கும் கால் பண்ணாங்க. அவ நான் சொன்ன மாதிரியே சொல்லி என்ன காப்பாத்திட்டா. ஒரு 2 நாள் போக திரும்பவும் எனக்கு ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு. எங்க அப்பா, தாத்தா, பாட்டின்னு எல்லாரும் எனக்கு கால் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பவும் கால் பண்ணாத எங்க அத்தை கூட இப்ப எனக்கு கால் பண்ணாங்க, நான் எடுக்கல. இப்படி எல்லாரும் தொடர்ந்து மாத்தி மாத்தி கால் பண்ணதால நான் வேற வழி இல்லாம அம்மா ஃபோன் காலை எடுத்தேன். அம்மா இப்ப வரியா இல்லையான்னு என்ன பயங்கரமா திட்டுனாங்க. நான் காலேஜ்ல இருக்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு போட்டோ எடுத்தேன். அதை எங்க அம்மாவுக்கு சென்ட் பண்ணி, என்ன நம்பலன்னா இந்த போட்டோவை பாருங்க, நான் காலேஜ்ல தான் இருக்கேன் என்று சொன்னேன். சரி, ஒழுங்கா முடிச்சிட்டு வா இங்க என்று அம்மா சொன்னாங்க. நான் போகலாமா வேண்டாமா என்று யோசிக்க, ரோஹிணி, சும்மா போயிட்டு தான் வா. நீ உண்மையை கண்டுபிடிக்கணுமா வேணாமா என்று சொல்ல. நான், சரி போறேன். நீயும் வரியா? நான் வரலடா. எனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு. உனக்கு கூட இன்னும் 2 வாரத்துல எக்ஸாம் இருக்குல்ல. ஒழுங்கா அதுக்கு படிக்கிற வேலைய பாரு. நான், சரிங்க மேடம் என்று சொல்லி ஈவினிங் டைம்ல அங்க இருந்து கிளம்பிட்டேன். நான் அங்க போனதும் எல்லாரும் ஏண்டா சொல்லாம போயிட்ட, சொல்லிட்டு போக வேண்டியது தானே என்று கேட்டாங்க. சரி, அடுத்த டைம் சொல்லி போறேன் என்று சொன்னேன். அம்மா, உங்க அத்தை வந்திருக்காங்கடா. ஏதோ அவ தோழிய பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நான், யாரு வந்தா எனக்கு என்னம்மா? யார் பத்தியும் என்கிட்ட சொல்லாதீங்க என்று சொல்லி நான் சாப்பிட்டு என் ரூமுக்கு போயிட்டேன். மறுநாள் காலை எழுந்து பார்க்கும்போது அத்தை என் அருகில் உட்கார்ந்திருந்தாள். அத்தை, என்னடா தூக்கத்திலிருந்து எழுந்துட்டியா? நான், சாரி, நீங்க யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டேன். அப்புறம் சாப்பிடும்போது கூட அத்தை என் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தா. நான் எதுவும் கேட்காம சாப்பிட்டு இருந்தேன். அம்மா, என்னடா உன் அத்தை மேல கோவமா? நான், எனக்கு அத்தை இருக்காங்களா என்ன? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். அப்பா, சும்மா இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்காதடா. உனக்காக தான் வந்திருக்காங்க. நான், எனக்காகவா? அப்படிலாம் இல்ல. எப்படி மத்தவங்க இங்க காசுக்காக வந்து இருக்காங்களோ அதே மாதிரி தான் அத்தையும் வந்து இருக்காங்க, அவ்வளவுதான் என்று சொல்லி எழுந்து போயிட்டேன். நான் ரூம்ல இருக்கும்போது அம்மாவும் அத்தையும் வந்தாங்க. அம்மா,
டேய் அத்தை பாவம்டா நீ பேசலன்னு வருத்தப்படுறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி இங்க வரும்போது அத்தைய பார்க்க நல்லா குஷியா வந்தா, இப்ப என்ன ஆச்சு உனக்கு? நான், இப்பதான் எனக்கு ரியாலிட்டி புரிஞ்சது. நமக்காக யாரும் இங்க இருக்க போறதில்ல அப்படின்னு. அத்தை, அண்ணி, விடுங்க இதுக்கு அப்புறம் எதுவும் பேச வேண்டாம். நான், சந்தோஷம். நான் நைட்ல மொட்டை மாடியில பாட்டு கேட்க வந்தேன். அங்க எங்க அத்தை இருந்தாங்க. நான் அவங்க இருக்கிறத பார்த்துட்டு கீழே இறங்க போனேன். அவங்க இரு நீ போகாத நான் கீழே போய்க்கிறேன் என்று சொன்னாங்க. அவங்க என்ன தாண்டி போகும்போது நான், நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படலையா என் கூட பேசாம இருந்ததுக்கு? 10 வருஷம் ஆச்சு. நீங்க என் கூட பேசி உங்களுக்கு கொஞ்சம் கூட என் கூட பேச தோணலையா? எங்க அம்மா அப்பா ஏன் என்னோட தோழி கிட்ட கூட நீங்க இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு என் கூட பேச கஷ்டமா இருக்குல்ல? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சொல்லுங்க என்று கேட்டேன். அவங்க எதுவும் பேசாம இல்லைன்னு மட்டும் தலையாட்டுனாங்க. நான் மனவலி கலந்த சிரிப்புடன், நாம எல்லாரும் ஒரு சாதாரண மனுஷங்க தான, சின்ன வயசுல இருந்த ஆளு இப்பவும் அப்படியே இருப்பாங்கன்னு நினைக்கிறது என் முட்டாள்தனம் என்று சொல்லி கிளம்ப அத்தை என்ன தடுத்து, நீ எந்த தப்பும் பண்ணல. உன் மேல எனக்கு எந்த கோபமும் வருத்தமும் இல்ல. நான் ஏன் உன் கூட பேசாம இருந்தேனா? நீ உங்க அம்மா அப்பாக்கு அப்புறம் என்னையும் உன்னோட ஒரு உயிரா ஒரு ரோல் மாடலா பாக்குறேன்னு தெரியும். பட் நான் ஒரு ஃபெயிலூர். என் வாழ்க்கையில நான் தோல்வியை மட்டும்தான் சம்பாதிச்சிருக்கேன். அது மட்டுமல்ல, நான் தேடிக்கிட்ட என் கல்யாண வாழ்க்கை கூட நல்லா அமையல. அதுலயும் நான் தோத்து போயிட்டேன். சோ நீ என்ன ஒரு தோல்வி அடைந்த ஒரு நபரா பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உன்னை அவாய்ட் பண்ணேன். என்ன மன்னிச்சிரு என்று சொல்லி அழத் தொடங்கினார். உங்களுக்கு என்ன நடந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லி அவள் ஆறுதல் படுத்தினேன். மறுநாள் காலையிலிருந்து நாங்க சகஜமா பேச ஆரம்பித்தோம். சாப்பிட்டு நாங்க சும்மா வெளியே போயிட்டு வந்தோம். நைட் சாப்பிட்டு நான் அம்மா அப்பா அத்தை 4 பேரும் மொட்டை மாடியில உட்கார்ந்து கொண்டு பேசிட்டு இருந்தோம். அப்ப சித்தப்பா பசங்க 4 பேரும் வந்தாங்க. வந்து மிதுலா பத்தி கேட்டாங்க. அவங்க எப்ப வருவாங்க, அவங்க கூட பேசணும்னு சொன்னாங்க. ரம்யா அத்தை மிதுலாக்கு கால் பண்ணாங்க. அந்த பசங்க அவகிட்ட எப்ப அத்தை வருவீங்க சீக்கிரம் வாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அவளை கலாய்க்க என் குரல மாற்றி, குட்டியத்த எப்ப வருவீங்க, நீங்க வராம கஷ்டமா இருக்கு குட்டியத்த என்று அந்த குட்டியத்த வார்த்தைய சிரித்தபடி திரும்ப திரும்ப சொல்ல அவ, யாரு அது இப்படி சொல்றது? நான், முடிஞ்சா கண்டுபிடிங்க பார்க்கலாம் குட்டியத்த. அவ, டேய் நீதான அது எனக்கு தெரியுமங்க, வந்தா உன்னை தொலைச்சிடுவேன் பாத்துக்க. நான், ஐயோ குட்டியத்தை எனக்கு பயமா இருக்கு என்று சிரித்தவாறு சொல்ல, ரம்யா அத்தை, போதும்டா வேணாம். அவ, அக்கா, அவன் பேச வேணாம்னு சொல்லுங்க. நான், சரி குட்டி அத்தை பிடிக்கலன்னா அப்போ குட்டி ஆண்டின்னு சொல்லட்டா? நான் நாளைக்கு வந்து உன்னை பாத்துக்கிறேன்டா என்று ஃபோன் கால் கட் பண்ணிட்டா. மறுநாள் அவளும் வந்ததும் என் காதை பிடித்து திருகினாள். தாத்தா, ஏன் வந்ததும் வராததுமா அவன் காதை பிடிச்சு திரிகிற? மிது, அப்பா இவன் என்ன பண்றான்னு தெரியுமா? நான், தாத்தா எனக்கு 2 அத்தை இருக்காங்க தானே. முதல்ல ரம்யா அத்தை, அப்புறம் மிதுலா. சோ சித்தப்பா பசங்க இவங்கள பெரிய அத்தை சின்ன அத்தைன்னு கூப்பிடுவாங்க. அதனால நானும் அப்படி கூப்பிட்டேன். மிது, நீ கூப்பிடக்கூடாது, உனக்கும் எனக்கும் ஒரே வயசுதான். நான், அப்படியா குட்டி அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க குட்டி அத்தை. கோவிச்சிட்டு உள்ள போயிட்டா. நான் அவளை சமாதானப்படுத்த அவகிட்ட பேசினேன். நான் நான் சும்மா கிண்டலுக்கு தான் அப்படி சொன்னேன். உன்னை விளையாட்டா கோவப்படுத்தி பார்த்தா எனக்கு பிடிக்கும். அதனாலதான் அப்படி சொன்னேன். உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மனுஷரு, இனிமே உன்னை அப்படி கூப்பிட்ட மாட்டேன் போதுமா? அவ சிரித்து கொண்டு, நான் சும்மா சீரியஸ் ஆகிற மாதிரி நடிச்சேன். நீ சும்மா விளையாட்டாதான் அப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும். நாங்க சும்மா ஒரு பெட் கட்டினோம் உன்னை வச்சு, அதுல நான் ஜெயிச்சிட்டேன். நான், என்ன பெட்? நாங்கன்னா யாரு? மிது, நான், அக்கா, அண்ணி. நான் கோவமா ஆகி உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அதுக்கு அவங்க 2 பேரும் அவன் மன்னிப்புலாம் கேட்க மாட்டான் என்றும் பெட் கட்டினாங்க. நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்ட. சோ நான் தான் ஜெயிச்சேன். அவங்க ஃபோன் கால்ல தான் இருக்காங்க. நான் கோவமா அவகிட்ட, சும்மா மத்தவங்க ஃபீலிங்ஸ் வச்சு பெட் கட்டாதீங்க. அம்மா நீயும் அதுல இருக்க பாரு என்று எழுந்து சென்றேன். பின் அவங்க 3 பேரும் வந்து என்கிட்ட சாரி கேட்டாங்க. நான் அதை பெருசா எடுத்துக்கள விடுங்க என்றேன். அப்பாவும் தாத்தாவும் ஏதோ பிசினஸ் விஷயமா வெளியே போயிட்டு வரதா சொன்னாங்க. சோ அவங்க 2 நாள் இருக்க மாட்டாங்க. இரவும் வந்தது. அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கும் சித்திங்க மாதிரி வேற யாராவது விளையாடுறாங்களான்னு பார்க்க நினைத்தேன். சோ நான் வரும்போது ட்ரான் கேமரா எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா வீடு ரொம்ப பெருசு, யார் எங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்க கஷ்டமா இருக்கும். இது இருந்தா ஈஸியா பார்க்கலாம்னு தான். நான் வெளியே நடந்து போனேன். அங்க ட்ரான் பறக்க விட்டு இந்த ஊரோட அழக பார்த்தேன். கொஞ்ச நேரம் சுத்திட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்தேன். வந்து நேரா மொட்டை மாடிக்கு தான் போனேன். அங்க வீட சுத்தி பறக்க விட்டேன்.
நான் ரவுண்டு அடிக்க பெரிய சித்தப்பாவும் சித்தியும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்தா பால்கனில 2வது சித்தப்பாவும் சித்தியும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்க நான் அத கிட்ட எடுத்துட்டு போனேன். அவங்க சொத்த பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. சித்தி சித்தப்பாவ அவர் அம்மா கிட்ட பேச சொல்லி வற்புறுத்திட்டு இருந்தாங்க. சித்தப்பாவும் கேட்டுட்டு பாட்டி கிட்ட போனாங்க. சித்தப்பாவும் பாட்டியும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாட்டி சித்தப்பாவ சமாதானம் படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் இப்ப கூட விளையாடுறாங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்படி நான் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஓடின மாரி இருந்தது. மறுநாள் சின்ன சித்தி, பெரிய சித்தி கிட்ட எங்களுக்கு தான் பங்கு அதிகமா வரும் என்று நக்கலா சொல்ல, பெரிய சித்தி பார்க்கலாம் என்று கோவமா எழுந்து போனாங்க. இரவு வழக்கம் போல போக இந்த தடவ சின்ன சித்தப்பா தூங்க, பெரிய சித்தப்பா பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வாக்குவாதம் பண்ண பின் இருவரும் விளையாட ஆரம்பித்தாங்க. இப்ப சரியா பார்க்க முடிஞ்சது நேத்து யாரு ஓடுனதுன்னு. அது யாரும் இல்ல, மிதுலா தான். என் ட்ரோன் அங்க இருக்குன்னு தெரியாம அவங்க விளையாட்ட அவ பார்த்துட்டு இருந்தா. அவங்க விளையாட்டு முடிஞ்சதும் அவ கிளம்ப நான் என் ட்ரான அவகிட்ட பறக்க விட்டு பயமுறுத்தினேன். அப்புறம் அவ ரூமுக்கு போயிட்டா. எனக்கு ஒரே சிரிப்பா இருந்தது. மறுநாள் மிது என்கிட்ட வந்து உன்கிட்ட ட்ரான் இருக்கா என்று கேட்க, நான் இல்லையே என்று பொய் சொன்னேன். அவ அமைதியா போக, நைட் வந்ததும் அவ வெளிய போக பார்க்க நான் அவள மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போனேன். எனக்கு தெரியும் இது உன்னுடையது தான. நான் சரிவா இன்னைக்கு சூப்பர் மேட்ஸ் இருக்குன்னு அவள கூட்டு காமிச்சேன். அது என்னன்னா இந்த டைம் 2 சித்திகளும் 2 சித்தப்பாவையும் அவங்க அம்மா ரூமுக்கு கூட்டிட்டு போய் எப்படியாச்சும் பேசி வாங்க பாருங்க என்று சொல்ல 2 சித்தப்பாவும் பாட்டி கூட போய் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்க அதை இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்காப்ப அத்தை வந்துடாங்க. வந்து இந்த நேரத்துல தூங்காம போன்ல என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என்று கேட்க, நாங்க எதுவும் இல்லைன்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். பின் மிதுலாவும் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டா. அவ 2 வாரம் கழித்து தான் வருவா. நாட்கள் போக ஒரு டைம் என் 2 சித்திகளும் எங்க அத்தைய அழ வைக்கிற மாதிரி தப்பா பேசிட்டு இருக்க எனக்கு கோபம் வந்து ஒரு சித்திய கன்னத்துல அடிச்சிட்டேன். அத பார்த்த இன்னொரு சித்தி என்கிட்ட கத்த, நான் என்ன உனக்கும் அறை வேணுமா என்றேன். இதெல்லாம் பார்த்த எங்க அத்தை என் கன்னத்திலேயே அறைந்தாள். அறைந்து என்ன சித்தி கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாள். நான், அத்தை என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்காக தான் இத பண்ணேன். உங்கள தப்பா பேசியிருக்காங்க. நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்குது? என்னால கேட்க முடியாது. சித்தி, இது எல்லாம் நான் உங்க அப்பா கிட்டயும் தாத்தா கிட்டயும் சொல்ல போறேன். நான், சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க என்னெல்லாம் பேசுனீங்கன்னு நானும் சொல்லுவேன். அது மட்டுமல்ல, நீங்க அவ்வளவு ஒழுங்கு கிடையாது. நீங்க பண்றது எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இப்படி சொன்னதும் 2 பேரும் மூஞ்சும் அமைதியா ஆச்சு. அப்போது, அத்தை, இப்ப நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா என்று அத்தை கத்த நான் கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டேன். அப்புறம் எங்க அத்தை என்கிட்ட எவ்வளவோ பேச வந்தா நான் அவாய்ட் பண்ணிட்டேன். டின்னர் அப்ப சாப்பிடும்போது கூட நாங்க சைலண்டா தான் சாப்பிட்டோம். இத கவனிச்ச எங்க அம்மா, என்னடா 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? நான் ஒண்ணுமில்லன்னு சொல்லி எழுந்து போயிட்டேன். நான் ரூம்ல படுத்து பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அத்தை வந்து, என்னடா நான் உன்ன அடிச்சதுக்கு என் மேல கோவமா கேட்க, நீங்க அடிச்சதுக்கு எனக்கு வருத்தம் இல்ல. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்க. நீங்க வெளிநாட்டுல ஒரு கம்பெனிய ரன் பண்றீங்க. பட் இவங்கள எதிர்த்து பேச மாட்றீங்க ஏன் என நான் சொல்ல, அவங்கள நீ அடிச்சியே நான் உன் அம்மா அப்பா எல்லாம் உன்னை சரியா வளர்க்கலன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி அவங்க எங்கள மதிப்பாங்க சொல்லு என்று கேட்க, நான் எதுவும் பேசாம அமைதியா இருந்தேன். டேய், இங்க பார், உன்னை பல பேர் தப்பா சொன்னாலும் அதை நீ காதுல வாங்காம உன் வேலைய பார்த்துட்டு இருக்கணும், புரியுதா? அப்பதான் உன் அப்பா அம்மா மாதிரி பெரிய ஆளா ஆவ என அட்வைஸ் செய்தாள். எனக்கு எக்ஸாம் இருப்பதால நான் ஊருக்கு கிளம்ப, அம்மா அப்பா கோவிலுக்கு போக, அத்தை மட்டும் தனியா இருந்தா. நான் போயிட்டு வர கஷ்டமா இருக்கிறதால என் வீட்டிலேயே தங்கி எழுதிட்டு கிராமத்துக்கு போலாம் என்று முடிவு பண்ணேன். ஸோ முதல் எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்து பார்த்தா அத்தை நிறைய மெசேஜ் ஃபோன் கால் பண்ணியிருந்தாங்க. என்னையும் கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. எனக்கு இதுக்கு 2 நாள் கழித்து எக்ஸாம் இருப்பதால் நான் திரும்பவும் போய் அத்தையை கூட்டிட்டு வந்து ரோஹிணி வீட்ல இருங்க, நான் மதியம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என விட்டுட்டு போனேன். நான் எக்ஸாம் முடிஞ்சு அவங்களுக்கு கால் பண்ண 2 பேரும் சினிமாக்கு போய் இருக்கிறதா சொன்னாங்க. சரின்னு நான் என் வீட்ல போய் சாப்பிட்டு தூங்கிட்டேன். அவங்க 2 பேரும் மாலை வர அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்ல எனக்கு கேட்க சந்தோஷமா இருந்தது. ரோகிணி, இங்க அத்தை கூட தங்க போறதா சொன்னா நானும் அத்தைக்கு துணையா இருக்கும்னு நினைத்தேன். வழக்கம் போல காலேஜ் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வர அத்தையும் ரோகிணியும் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு என் நண்பன் ஒருத்தனை பார்க்க போயிட்டேன்.
இப்படி நாட்கள் போக அவங்க விளையாடிட்டு இருக்க நான் அதை பார்த்துட்டு திரும்பி போக அத்தை என்ன பார்த்துட்டாங்க. எங்களுக்கு எக்ஸாம் முடிய ரோகிணி அவ ஊருக்கு போக, நாங்களும் எங்க கிராமத்துக்கு போக, போற வழியில அத்தை எதையோ சொல்ல வர. நான், அத்தை நீங்க எதுவும் பண்ணல. சோ கவலைப்படாதீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா போதும், எனக்கு அது சந்தோஷம். அத்தை, சரிடா, நீ மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்கிற. அன்னைக்கு நானும் மிதுவும் என்ன பார்த்தோம் என நான் சொல்ல. அத்த, என் 2 அண்ணன்க பத்தி எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவங்க விளையாட்டு பைத்தியமா இருப்பாங்கன்னு, இதுல எங்க அம்மாவும் இருப்பாங்கன்னும் எனக்கு தெரியும். நாங்க எங்க கிராமத்துக்கு வர கொஞ்ச நாள் கழித்து மிதுலாவும் வந்தாள். எல்லோரும் இப்போ வீட்ல இருக்கிறதால தாத்தா பாட்டி சொத்த பிரிகரத்த பற்றி பேச அந்த வேலையும் ஆரம்பித்தார்கள். வக்கீலே 2 நாள்ல வந்து சொத்து எல்லாம் பிரிச்சிருவாரு. அவங்களுக்கு மொத்தம் 5 பசங்க இருக்கிறதால ஒருத்தருக்கு 20% என சொன்னாரு. எங்க அம்மா அப்பாக்கு இந்த சொத்து மேல எண்ணம் இல்ல. சோ அவங்க எங்களுக்கு வேணாம்னு சொல்ல. தாத்தா, அப்ப விக்ரம் பேர்ல எழுதிகோ. அப்பா, அவன்கிட்ட கேளுங்க. 2 சித்திகளும் முணுமுணுத்து தாத்தா கிட்ட, மாமா உங்களுக்கு தான் அவ்ளோ பெரிய கம்பெனி இருக்கு, நிறைய சொத்து வச்சு இருக்கீங்களே, எங்களுக்கு எதுவும் இல்ல. அது மட்டும் இல்ல, 2 பசங்க வேற. தாத்தா, இது அவங்களுக்கு போக வேண்டியது, அது நீங்க கேட்க முடியாது. நான் இன்னும் 2 நாள் இருக்கேன், நான் அப்ப சொல்லிக்கிறேன். அந்த 2 நாள்ல எனக்கு என் சித்திங்க கிட்ட இருந்து கிடைக்காத மரியாதை, கவனிப்பு ஏன் என் கூட விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நடிப்புன்னு தெரியும். அந்த நாளும் வந்தது. நான், சரி தாத்தா எங்க அப்பா பங்க எனக்கு கொடுத்துடுங்க. பட் என் பேர்ல எழுதாதீங்க ரம்யா, அத்தை பேர்ல எழுதுங்க. 2 சித்திகளும் அதிர்ச்சியாக, அத்தை, டேய், என்ன சொல்ற நீ, எனக்கு வேண்டாம். வக்கீல் அங்க இருந்ததால நான் அத்தை சொன்னதை காதுல வாங்காம, சார், நீங்க எங்க அத்தை சொல்றத கேட்காதீங்க, அவங்க பேர்லயே மாத்திடுங்க என சொல்லி மொத்த சொத்து பிரச்சனையும் முடிஞ்சது. நான் அம்மா அப்பா கிட்ட, நான் இப்படி பண்ணது உங்களுக்கு ஓகேவா என கேட்க, அவங்க அதுக்கு நாங்க பண்ண நினைச்சதை தான் நீ பண்ணி இருக்க, இது அவளுக்கே போனதுதான் சரி என்றார்கள். கொஞ்ச நாள் போக அப்பாவும் பிசினஸ் பார்க்க கம்பெனி போக, அத்தை வெளியே யார் கூடயோ பேசிட்டு இருக்க, நான் கிட்ட போக அத்தை போன்ல, நம்ம நினைச்சா மாறியே நமக்கு அதிக ஷேர் கிடைச்சிருக்கு. இவனை வச்சு அவன் அப்பா கம்பெனி கூட எழுதி வாங்கலாம், இல்லனா அவனை முடிச்சு விட்டுறலாம். இதை கேட்டதுல இருந்தே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. கோபமும் அழுகையும் வந்தது. என்னால சரியா பேசக்கூட முடியல. எங்க அம்மா மிது வந்து என்கிட்ட, என்னடா ஆச்சு, ஏன் இப்படி சோகமா இருக்க. நான் எதுவும் இல்ல என்றேன். எனக்கு கஷ்டமா இருந்ததால நான் சும்மா நைட் வெளியே போயிட்டு நடந்து வந்தேன். வரும் வழியில ஒரு குடிகாரன் பைக்ல வந்து என்ன இடிச்சிட்டான். எனக்கு அடியும் பட்டது. அப்படியே நான் வீட்டுக்கு போனேன். எல்லாரும் ஒரு ஷாக் ஆனாங்க. நான் ரூம்ல போய் படுத்துட்டேன். நான் அம்மா மிதுக்கிட்ட நடந்ததை சொல்ல, அத்தை என் காயத்துக்கு மருந்து போட வர நான் வேணாம்னு சொன்னேன். அவங்க ஏன்னு கேட்டாங்க. நான், என்ன அத்தை உங்க பிளான் மிஸ் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்களா. அத்தை, என்னடா சொல்ற. நான், நீங்க போன்ல பேசுனதை நான் கேட்டேன். ஏன் இப்படி. அம்மா எதையோ சொல்ல வர நான், எதுவும் பேசாதீங்க இப்ப, நான் தனியா இருக்க நினைக்கிறேன், கிளம்புங்க எல்லாரும் என்றேன். இருடா என்று அம்மா மிதுலாவை கூட்டிட்டு வர, அவனா, அக்கா, அண்ணி எல்லாம் உன்னை வச்சு பிராங்க் பண்ணோம். அத்தை பேசின போன் கால்ல மிது போட்டு காமிக்க, அதுல ஒரு பக்கம் அத்தை பேச, இன்னொரு பக்கம் அம்மாவும் மிதுவும் இருக்காங்க. மிது, அக்கா, அண்ணி வேணாம்னு தாண்டா சொன்னாங்க, நான் தான் கேட்கல. எனக்கு கோவம் வர அவ கண்ணதில் அரைந்து, இந்த மாதிரி பண்ணதான்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இப்படி என கேட்க, யாரும் இங்க நிக்காதீங்க, போங்க இங்க இருந்து என கத்த மூவரும் போனார்கள். கொஞ்ச நேரம் கழித்து நான் மொட்டை மாடிக்கு போனேன். இன்னைக்கு ட்ரோனை பறக்க விட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்படி சுத்தி பார்க்க மிதுலா அவ ரூம்ல அழுதுட்டு இருக்க அம்மா, அத்தை அவளை சமாதானம் படுத்தினாங்க. அப்புறம் அவங்க 3 பேரும் விளையாட துவங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அம்மா கூட இப்படி விளையாடுவாங்களான்னு. அவங்க விளையாட்ட பார்த்துட்டு நான் என் ரூமுக்கு போனேன். எனக்கு தூக்கம் வராமல் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்ப அத்தை வந்தாங்க. நான் பார்த்ததையும் சொன்னேன். பின் நான் என் சின்ன வயசுல நடந்ததை பற்றி கண்டுபிடிக்கத்தான் வந்தேன் என்று சொன்னேன். அப்புறம் நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்க சென்றோம். மறுநாள் வழக்கம் போல போக, நான் இரவு பாட்டு கேட்டுட்டு இருக்க அம்மா என் ரூமுக்கு வர, நேத்து நானும் அத்தையும் பேசிட்டு இருந்ததை அம்மா கேட்டு இருந்ததை சொன்னாங்க. அம்மா, உன் சின்ன வயசுல நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா. நான், ஆமா, யாருன்னு தெரியல. அம்மா, அது வேற யாரும் இல்ல, நான் தாண்டா. உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைச்சேன். நான், என்னம்மா சொல்ற, நீயா. இருவரும் சிரித்து பேசிட்டு இருக்க, பின் நாங்க விளையாட துவங்கினோம். அப்புறம் அம்மா தூங்க சென்றார். கொஞ்ச நேரம் கழித்து அத்தை வந்து காயம் எப்படி இருக்குன்னு கேட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்களும் என் கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்ச நாள் போக சித்திங்க அப்பா ஏதோ ப்ராப்ளம்ல மாட்டிக்க அத்தை, அவங்க தெரிஞ்சவங்க மூலமா சால்வ் பண்ண படத்தில் வர மாதிரி சித்திகளும் மனம் திருந்தி விட்டாங்க.
அப்படியே எந்த ஒரு பொறாமை இல்லாம எங்க குடும்பம் நல்லா போக, சின்ன பசங்க கண்ணாமூச்சு ஆட, ஆசைப்பட, குடும்பத்தினர் எல்லாரும் அந்த விளையாட்ட ஆடினோம். எல்லாரும் ஒளிந்து கொண்டு இருக்க நானும் போக அம்மா என்கிட்ட வந்து, இந்த விளையாட்டு போரு அடிக்குது. சோ நாம ஆடுற விளையாட்ட விளையாடலாம் என கூறி நாங்க விளையாட சென்றோம். அப்படி விளையாடிட்டு இருக்க, திடீரென அத்தை வந்து என்ன, அண்ணி நீங்க மட்டும் என்ன விட்டுட்டு அவங்க கூட விளையாடுறீங்க, என்ன ஆட்டத்துல சேர்த்துக்கவே இல்லைன்னு அவங்களும் எங்க கூட கேமில் ஜாயின் பண்ணாங்க. அப்படி நாங்க மூவரும் விளையாடிட்டு இருக்க, திடீர்னு மிது வந்து எங்க அம்மா, எங்க அத்தை, இவங்க 2 பேரு காதையும் திருகி, எனக்கு தெரியாம இவங்க கூட விளையாடுறீங்களே, உங்களுக்கு நியாயமா இது? என கேட்க, நான் அவள கோவப்படுத்த உன்னெல்லாம் சேதுக்க முடியாது கிளம்பி போ என சொல்ல, அவ நீ என்ன என்கிட்ட சொல்றது, நீ சேர்த்துக்கலனா போ, நான் இவங்க கூட விளையாடுவேன் என்று அவளும் சேர்ந்தாள். கொஞ்ச நேரம் போக சித்திகளும் எங்க விளையாட்டுல சேர்ந்து கொண்டார்கள். அந்த 1 மாசம் அப்படியே ஜாலியா போக, பின் எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க. அப்பப்ப எங்க வீட்டுக்கு அத்தையும் மிதுலாவும் வருவாங்க. நான், அம்மா, அப்பா மூவரும் அவங்க வீட்டுக்கு போவோம். எங்க நாட்களும் சந்தோஷமா போகும். அதே போல வருடாந்திரம் ஒரு முறை நாங்க எல்லாரும் பாட்டி, தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வருவோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.